ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஹாட் கில்லர் ட்ராமாவில் வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் எபிசோடில் இந்த ஃபடையிலும் பைசனும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு தள்ளினாங்களே, அந்த ஆளை டிஸ்போஸ் பண்ண தள்ளிட்டு போய்க்கிருக்காங்க. இந்த ஆள் என்ன இவ்வளோ கணக்கு நடக்கிறான், இந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா என்ன அப்படின்னு பைசன் பையன் வந்து ஓவராக டென்ஷன் ஆகுறான். நீ வர வர ஓவராக டென்ஷன் ஆகுறடா, வேலையில் ஃபோக்கஸே இல்லை, ஒரு நீட்னஸே உனக்கு இல்லவே இல்லைடா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து பைசனை போட்டு ஓவராக திட்டி இருக்கான். நானும் பார்த்துட்டே இருக்கேன்டா, வாய் சுத்தம் கை சுத்தம் ஓவரா பேசியிருக்க அடி பைசனு திட்ட. ஆமா, இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியே, கிளவுஸ போட்டோன்னு உனக்கு ஒரு அறிவு இருக்காடா அடி இந்த படையல் போய் வந்து ஓவரா திட்டுறான். இது மட்டும் இல்ல, எவ்வாறு நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டேட்டா போடுறான்ல அவன் கூட பழகாத அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து திருப்பி திருப்பி சொன்னாலும் பைசன் பையன் வந்து கேட்கவே மாட்டிக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவன் நல்ல பையன்டா, சும்மா தான் வந்திருப்பான் அடி இந்த பைசன் பையன் வந்து அந்த காட்டு பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கான். இங்க பாரு, எனக்கு என்னமோ நம்பிக்கையிலடா விலகி இருந்த படையல் என்னதான் சொன்னாலும், ஒருவேளை நான் அவங்கிட்ட க்ளோஸ் ஆனா இல்ல அவன் என்கிட்ட க்ளோஸ் ஆனா என்னடா பண்ணுவ அப்படின்னு பைசன் கேட்க, ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன், அதான் அவன் பக்கத்துல வரம்ல அவனை போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்னு இந்த படையல் பையனை வந்து இவனையே போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இந்த பைசன் பையன் வந்து இவ்வளவு நேரம் வாய்கிலேயே பேசியிருந்தான்ல அப்படியே சட்டுன்னு ஆஃப் ஆயிட்டான். அப்பா மிரட்டின மிரட்டல வந்து இவனே லைட்டா பயந்துட்டான் போலயே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ஸ்டைல் பையன் வந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். இதே மார்க்கெட்டுக்கு தான் படையல் பையனும் காய்கறி வாங்க வந்திருக்கான். இல்ல காய்கறி வாங்க இல்ல, நான்வெஜ் வாங்க வந்திருக்கான். சிக்கிட்டான்டா, நமக்காகவே வரலாம் பாரு, ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணுமேனு இந்த ஸ்டைல் பையன் யோசிக்கிறான். இந்த நேரம் ஒருத்தர் வந்து காய்கறி வந்து தள்ளு வண்டியில தள்ளிட்டு போக, ஐயா ஐயா இந்த வண்டியெல்லாம் என்கிட்ட கொடுங்க, இந்த காய்கறி கூட என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்க, இதை வச்சு நீ என்ன பண்ண போற, நானே வியாபாரத்துக்கு போனேன், வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவர் கத்த. சார் சார் சார், எதுக்கு ஓவர கத்திடுறீங்க, எல்லாத்தையும் நானே வித்து தரேன்னு இந்த ஸ்டைல் பையன் சொல்லியிருக்கான். இந்த பையன் என்ன பிளான போடுறான்னு தெரியலையே. இந்த படையல் பையனை நான்வெஜ்லாம் வாங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் அமைதியா அவன் மட்டும் வேலை ஒன்று போய்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டைல் பையனா வேணும்னே தள்ளுவண்டி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து கரெக்டா படையல் பக்கத்துல வந்து அவன் கொட்டி விட்டான். கொட்டி விட்டது மட்டும் இல்லாம, ஏன்டா பார்த்து போக மாட்டியா, முன்னாள் தான்டா பாரு என் காய்கறி எல்லாம் கொட்டு போச்சு, எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதான்டா நீதான் அப்படி ஸ்டைல் வேற கத்த. ஏண்டா நீ மார்க்கெட்ல தள்ளு வண்டி தள்ளுற பையனா என்ன அப்படின்னு படையல் வந்து ஒரு கேள்வி கேட்டோன்னே, ஏண்டா இந்த வேலை என்ன இவ்வளவு கேவலமா, என்ன மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறியா, என்ன அவமானப்படுத்துறியா அப்படின்னு ஸ்டைல் வேற கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் இருடா, நான் எப்படா அப்படி சொன்னேன், வாயை மூடேன்டா அப்படின்னு படையல் சொன்னாலும், இல்ல இல்ல நான் வாயெல்லாம் மூட மாட்டேன், நீ காய்கறிய தட்டி விட்டடா, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், என்னடா பதில் சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஸ்டைல் வேற கத்த. நான் ஒன்னும் தப்பு இல்ல, நீ தான் தப்பு பண்ண, நான் ஓரபோதான் போனேன்னு படையல் பையன் என்ன சொன்னாலும், என்னடா நீ வாய்க்கிலேயே பேசியிருக்க, இல்லடா நான் யாருன்னு காட்டுறேன்னு ஸ்டைல் பையன் என்ன பண்றானா, இங்க பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் என்ன இருக்குன்னு இவன் கத்தி கத்தி கூப்பிட சந்தையில் உள்ள எல்லாருமே இவங்களதான் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ இது வேற மானத்தை வாங்குறேன்னு படையல் பையன் இப்போதைக்கு வாய் அடைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்துட்டான். இவ்வளவுதானே, சரி விட இப்போதைக்கு சமாளிச்சுக்கிறேன்னு ஸ்டைல் பையன் இப்போதைக்கு வாயை மூடிட்டான். அச்சச்சோ, உன் காய்கறிலாம் கீழே கொட்டி பாரு மண்ணா போச்சு, நான் வேணா கிளீன் பண்ணி தரேன்னு இந்த படையல் பையன் என்ன பண்றான்னா பைப்பெல்லாம் வாங்கி காய்கறி கிளீன் பண்ணி கொடுக்குறேன்னு வாரான். ஸ்டைல் பையனுக்கு உள்ளுக்குள்ள ஹாப்பியா தான் இருக்கு. திடுதுப்புன்னு பார்த்தா இந்த படையல் பையன் வந்து பைப்பை வாங்கி ஸ்டைல் மேல அடிச்சு விட்டான், நல்லா குளிப்பாட்டி விட்டான். பாருங்க, என்னையாட அவமானப்படுத்துற, நான் உன்னை அவமானப்படுத்துறேன்னு படையல் பையன் வந்து ஸ்டைல இப்படி பழி வாங்கிட்டு போயிட்டான். நல்லா பழி வாங்குறீங்கடா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த பைசன் பையனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு வர வர டேட்டா போறதுல வந்து ரொம்ப ஆர்வம் கூடி போச்சு போல இருக்கு. இவனே ஒரு டிசைன்லாம் உருவாக்குறான், அது இங்கே போட்டா சரியா இருக்குமோ அங்கே போட்டா சரியா இருக்கும்னு இந்த பைசன் பையன் வந்து ஏகப்பட்ட இடத்த செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காண்டிட்டு போய், எப்பா எனக்கு இந்த பூனை டிசைன்ல வந்து டேட்டா போட்டு கொடுக்கணும்னு பைசன் சொல்றான். என்னடா திருதுப்புன்னு பூனையெல்லாம் கொண்டு வந்து டேட்டா போடணும்னு சொல்ற, உனக்கு என்ன பூனைன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு காண்டி கேட்க, அடப்போடா என்கிட்ட ஒரு பூனை கூட இல்லை, ஏன்டா வந்து இப்படி கேட்டு இருக்க அப்படின்னு இந்த பைசன் கேட்குறான். என்னடா ஆச்சரியமா இருக்கு, பிறகு எதுக்குடா நீ இப்படி கேட்குற, கொஞ்சம் காரணம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு காட்டும் கேட்க, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்னு இவன் ஒரு இதை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கணிக்க முடியாத விஷயங்களா இருக்கும், எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை பிடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா திருதுப்புன்னு என்னை விட்டு எப்படி போறாங்கன்னே தெரியாதுன்னு இந்த பைசன் பையன் வந்து லைட்டா பொடி வச்சு பேசுற மாதிரி தான் பேசுறான். இவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க போல இருக்கு, அதான் இந்த பையன் வந்து சுத்தி வளைச்சு இப்படிலாம் பேசியிருக்கான். சரி 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 விடு விடு விடு, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசியிருக்க, சரி இந்த டேட்டா வந்து இப்ப எங்க போடணும் அப்படின்னு காண்ட கேக்குறான். இந்த பைசன் பையன் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த காட்டுவான்னு பார்த்தா தொடையை நீட்டி, இங்க
இங்கதான் போடணும் அப்படின்னு பைசன் சொல்ல, இங்கயா அப்படின்னு காண்டு கேக்குறான். இல்லப்பா மேல 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 மேலன்னு இந்த பைசன் பையனும் மேல மேலன்னு போக அது கொஞ்சம் அந்தரங்க பகுதியா இருக்கா. அவ்வளவுதான், காண்டு பையனுக்கு லைட்டா மூடி அடிச்சு போல இருக்கு. எப்பா இதுக்கு மேல போனா இங்கே பத்தாதேப்பா அப்படின்னு காண்டும் பக்கத்துலயே போக, ஏன் நீ அங்கெல்லாம் போட மாட்டியா என்ன அப்படின்னு பைசன் கேக்குறான். ஏய் நான் இப்ப சொன்னேன் போட மாட்டேன்னு, போடுறேன்னு காண்டு பையன் என்ன பண்றான்னா லைட்டா இல்ல ரொம்பவே தடவி இருக்கான். எப்பாடே நீ நல்லா தானே தடவுற, சரி விடு நான் வேற இடத்த செலக்ட் பண்ணி சொல்றேன். அந்த இடம் வந்து முக்கியமான இடமா இருக்கணும், முக்கியமான பர்சன் மட்டும் தான் காட்டுற மாதிரி இருக்கணும், ஆனா வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்னு பைசன் கேட்க, புரியுது முக்கியமான பர்சன் யாரோ ஒருத்தர் சொன்னீங்கப்பா, அது யாரும் அந்த முக்கியமான பர்சனு அப்படின்னு காண்டு கேட்க, கண்டிப்பா அந்த முக்கியமான பர்சன் நீ கிடையாது என்ன புரியுதா அப்படின்னு பைசன் பையன் வேற இவனை போட்டு கலாய்ச்சி இருக்கான். இருந்தாலும் காண்டு பையன் விட மாட்டேக்கான். என்னப்பா நீங்க பொசுக்கு நீ இப்படி சொல்லி விட்ட, சரி அதுக்கடுத்து நமக்குள்ள வந்து வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு காண்டு பையன் வந்து எப்படிதான் துருவி கேட்டாலும் பைசன் பையன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க பாருடா எந்த இடத்துல போடணும்னா நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலான்னு பைசன் பையன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த காண்டு பையன் வந்து ஸ்டைல பார்க்க போறான். ஸ்டைல் செம டென்ஷன்ல இருக்கான். ஏண்டா அவையெல்லாம் மனுஷனா மிருகமாடா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா இப்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துருக்கான், இல்ல என்னால அவனை வந்து என் காதல் வழியில விழ வைக்க முடியாதுன்னு ஸ்டைல் பையன் வந்து ஓவரா கொண்டு வைக்கிறான். ஏண்டா அப்புறம் என் காதல்ரா, ஏன்டா அப்படிலாம் பேசுற, என் அப்பாவோட கார்லாம் ஆசையா கேட்டீடா, நான் கூட கொடுக்குறேன்னு சொன்னேன்டா, ஏன்டா அப்படி பேசுறேன்னு காண்டு பையன் சென்டிமெண்டா ட்ரை பண்ணாலும் ஸ்டைல் பையன் உருக மாட்டிக்கான். ஏன்டா அவன் மனுஷனா இருந்தா கொஞ்சம் மாத்தலாம், ரோபோட்டா இருந்தா எப்படா என்னால மாத்த முடியும், அட்லீஸ்ட் அவனுக்கு என்ன பிடிக்கும் எங்க போவான் அதையாவது தெரிஞ்சு வந்து என்கிட்ட சொல்லேன்டா அப்படின்னு ஸ்டைல் கேட்டா, அது எப்படா எனக்கு தெரியும்னு காண்டு கேட்கிறான். இதை மட்டும் வந்து வாய்க்கிலே பேசு, அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்காம்ல அவன் பேர் கூட ஏதோ சொன்னீங்க பைசனு, அவன்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லேன்டா அப்படின்னு ஸ்டைல் பையனும் கேட்கிறான். இதுவும் கொஞ்சம் நல்ல யோசனையா தான் இருக்குன்னு காண்டு பையனும் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் பைசன் பையன் என்ன பண்றான்னா தெருவோர பூனையெல்லாம் இருக்கும்ல அதை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா, எப்ப பார்த்தாலும் எதையாவது எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருக்கா, போ உள்ள போய் வேலையை பாருடா அப்படின்னு படையல் பையன் வந்து வேலையை பார்க்க சொன்னா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரெஸ்ட் தேவை, கொஞ்சம் நாளாச்சா நானா இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா, ஏன்டா இப்படி எப்ப பார்த்தாலும் வந்து வேலை வாங்கிட்டே இருக்க அப்படின்னு பைசன் கேட்க, நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு ஏன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் பாத்துக்கோ அப்படின்னு வேற படையல் வந்து அம்மா பேரை வச்சு பிளாக்மெயில் பண்ண, சரி உள்ள போய் ஹெல்ப் பண்றேன்னு இந்த பைசன் பையன் உள்ள போய் ஆர்டர் எடுக்கிறான். அங்க வந்து கஸ்டமர்லாம் லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பைசன் ஓபன் பண்ணி பார்க்க டாய்லெட்ல வந்து மீட் பண்ணு போட்டிருக்கு. எவன்டா அது எனக்கு இப்படி ஒரு லெட்டர் கொடுத்தது அப்படியே பைசன் பையன் வந்து கஸ்டமரோட ஃபேஸை வந்து உத்து பார்த்தாதான் தெரியுது அது காண்டு. ஏன்டா நீயா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இவன் டாய்லெட்குள்ளே போனவங்க என்ன எதுக்கு போறாங்க, போனோட லைட்டா சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ண, ஏன்டா இங்க வச்சு பண்ணிருக்க, என் அண்ணனை பார்த்தா அவ்வளவுதான் நம்ம ரெண்டாவது கண்டம் பண்ணி விட்டுருவான், அமைதியாருன்னு பைசன் பையன் தான் அவனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கான். சரி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு பைசன் கேட்க, அது வந்துடா உன் பிரதரை இம்ப்ரெஸ் பண்ணா, உன் பிரதரை பத்தி சில விஷயங்கள்லாம் தெரியும்ல, அதை பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லேன்டா அப்படின்னு காண்டும் கேட்டு பார்க்க, ஆடா போடா நாங்க என்னதான் பிரதர்ஸா இருந்தாலும் எனக்கு அவனை பத்தி முழு விவரம் தெரியாதுடா அப்படி இவன் சொல்லியிருக்கான். ஆனா என்னடா நீ இப்படி பேசிட்டு இருந்த, இப்படி பேசினா எப்படா நம்ம காதல் ஒர்க் அவுட் ஆகும், கொஞ்சம் யோசித்து ஏதாச்சும் வழி பண்ணி விடேன்டா அப்படின்னு காண்டு பையன் கேட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சரி ஹெல்ப் பண்றேன்னு அவனும் ஒத்துக்கிட்டான். சரி அந்த பையன் இதுக்கெல்லாம் செட் ஆகும்ல, ஏன்னா என் அண்ணன் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபான ஆளு, அவன் விட்டுட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு பைசன் வந்து கன்ஃபார்மா கேட்க, இந்த வேலைக்கு அவன் தானே சரிப்பட்டு வருவான், அவன் சரியா முட்டா பையன்டா, இதுக்கு அவன் தான் சரிப்பட்டு வருவான்னு காண்டு பையனா ஸ்டைல பத்தி பேசியிருக்கான். சரி கூட எதுக்கு இப்ப அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு நம்மளை பத்தி பேசுவோன்னு காண்டு என்ன பண்றான்னா இங்க வச்சு சம்பவம் பண்ண ரெடியாக, அதுக்குள்ளேயும் பாருங்க சிவபூத்தியில் கரடி போன மாதிரி அந்த படையல் பையன் வந்துட்டான். வந்தவன் என்னன்னா பைசனு உள்ள ரொம்ப நேரம் என்னடா பண்ற வெளியே வான்னு கத்த, அது வந்துடா வயிற்ற கலக்குதுன்னு இவனே என்னென்னமோ சவுண்ட கொடுக்க, சரி நான் கிளம்புறேன் வெளியே வான்னு அந்த படையல் பையன் வெளியே போயிட்டான். அவன் வெளியே போனான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இவங்க என்ன வெளியே போறாங்க. இப்ப இந்த பைசன் பையன் வேற ஏதோ பிளான போடுறான். இப்ப இந்த பைசன் பையன் வந்து அவன் அண்ணனை பத்தின டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சாங்கல்ல, அதனால இந்த பைசன் பையன் என்ன பண்றான்னா ராத்திரியா படையலோட ரூம் கதவை தட்ட, இதுக்கு இப்படி பரபரப்பா ரூம் கதவை தட்டுற அப்படின்னு படையலும் கேட்கறான். இங்க பாருடா நம்ம கடைக்கு வெளியே வந்து யாரோ வந்து இந்த மாதிரி கிறுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, நீங்க உடனே இங்க இருந்து போகணும்னு என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்கடா அப்படின்னு பைசன் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். ஏதோ இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையை பார்த்து விட்டான்னு தெரியலையே அப்படின்னு படையல் பையன் வந்து முகவரா பதறான்.
அந்த கிறுக்குத்தனமா வேலையை பார்த்துக்கிட்டு வேற யாரும் இல்ல இந்த பைசன் பையன் தான். இப்போதைக்கு படையல் பையனை வந்து டைவர்ட் பண்ண அப்படின்றக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்கான். சரி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு படையல் பையன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே டப்புன்னு இந்த பைசன் பையனா வயிறு வலிக்குதுன்னு ஓவரா அனத்துறான். சரி 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 நீ எதுவும் அனத்தாத, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வேணும் வாரியா அப்படின்னு படையல் கூப்பிட்ட. இல்லடா என்னால் நடக்க முடியாது, நீ மட்டும் போயிட்டு வாங்கன்னு இந்த பைசன் பையன் என்ன பண்ணனா படையல் பையனை வெளியே அனுப்பி விடுறான். போகும்போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பைசன் பையன் வந்து காலை வச்சு எப்படியும் தடுத்து நிப்பாட்டி படையோட ரூம்குள்ள போய் அவன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டான். அவன் டைரி சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணிப்பான் போல இருக்கு படையில. அந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வந்து பைசன் பையன் என்ன பண்றானா காண்டி கிட்ட கொடுக்குறான். இப்பயும் கூட பைசன் பையன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றான். இங்க பாருடா, நீ ஏதோ ஒரு பையனை சொன்னீங்க ஸ்டைலா, அந்த பையன் அண்ணன்கிட்ட வந்து சும்மா மட்டும் பழகக்கூடாது, அவன் உண்மையாவே அண்ணனை வந்து லவ் பண்ணுடா. என் அண்ணனும் வாழ்க்கையில வந்து எவ்வளவு நாள் தான் சிங்கிளாவே இருப்பான், அவன் வாழ்க்கையா வந்து கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும்டா, அதுக்கும் கொஞ்சம் வழி பார்த்து விடேன்டா அப்படின்னு பைசன் பையன் வந்து அண்ணன் மேல உள்ள கேரிங்ல வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். அண்ணனும் சிங்கிளா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணக்கூடாதுன்னு பைசனோட மனசுக்குள்ள வந்து இப்படிலாம் தோணுது போல இருக்கு. அதான் பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். அட விடுப்பான், அவன் தங்கமான பையன், ஊர் உலகத்துல தேடினா கூட இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான், அவன் நல்ல பையன் தான். சரி விடு, அவன் கதையை விடு, நம்ம கதைக்கு வருவோமா. சரி நான் உன்னை வந்து இப்போ டீப்பா லவ் பண்றேன்னு நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு காண்டு பையன் வந்து கேட்டா, இல்ல நம்ம ரெண்டுத்துக்கு நல்லா வந்து எப்பவுமே கேஷுவலா தான் இருக்கணும், அன்னைக்கு நைட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான், அதை தாண்டி வேற எதுவும் இருக்கக்கூடாதுப்பா அப்படி இந்த பைசன் பையன்னா திருப்பி இதையே தான் சொல்லியிருக்கான். இவன் எதுக்காக இப்படி சொல்றேன்னா படையின் மேல உள்ள பயத்தாலதான் இப்படி சொல்லியிருக்கான். இருந்தாலும் இப்ப இந்த காண்டு பையன் வந்து இவனை இப்ப கொஞ்சம் வந்து சீரியஸா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி இவங்க ரெண்டு பேசியிருக்காங்களே, இது எல்லாத்தையும் இந்த காண்டு பையனோட தம்பி இருக்கான்ல அவன் வேற பார்த்துட்டான். காண்டு பையன் தனியா இருக்கும் போது, என்னடா அண்ணா நீ அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை கூட்டு வந்தீல, அந்த பையன் கூட வந்து லவ் கிவ்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன உன் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன்னா என்ன அப்படின்னு தம்பி வேற கலாய்க்கிற மாதிரி பேச. இங்க பாரு, வயசுக்கு மீறி பேசுற, ஸ்கூல் தானே படிக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு என்னடா தெரியும் லவ் பத்தி அப்படின்னு காண்டு கேட்கிறான். ஆனா போடா, இப்படா லவ் பத்தி பிறந்த குழந்தை கூட தெரியும், என்னக்கா தெரியாம இருக்க போது, டேய் நான் லவ் பத்தி ஏகப்பட்ட புக்கை படிச்சு வச்சிருக்கேன்டா, என்ன என்கிட்ட வந்து இப்படிலாம் கிட்ட இருக்க அப்படின்னு தம்பி வேற ஆவேசமா பேசுறேன். என்னது லவ்வை பத்தி ஏகப்பட்ட புக்கு படிச்சு வச்சிருக்கியா, என்னடா சொல்ற, ஒரு வேளை நம்மள ஒருத்தர் வந்து லவ் பண்ணலாட்டி அவங்கள எப்படா லவ் பண்ண வைக்கிறது, இதை பத்தி ஏதாச்சும் புக்ல போட்டிருக்கா அப்படின்னு காண்டு பையன் வந்து ஆர்வமா கேட்க, போட்டிருக்கேன், நீ இந்த ரோமியோ ஜூலியட் கதையெல்லாம் கேட்டிருக்கியா, அதுல ஜூலியட்டோட வீட்டுல வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் ரோமியோ வந்து கடைசி வரைக்கும் போராடி எனக்கு ஜூலியட் தான் வேணும்னு ஒத்த கால நின்று பல பேரை எதிர்த்து அவதான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. அதனாலதான் அவனோட காதல் வந்து வாழ்க்கையில பெரிய லெவல்ல வந்து சாச்சிருக்கு. அதே மாதிரிதான் உன் ஆள் வந்து உனக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, ஆட்டோமேட்டிக்கா வலையில விழுந்துட போறாங்கன்னு தம்பி வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும். இதுவும் நல்லாதான் இருக்கேன்னு காண்டு பையனும் யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து படையல் பையன் ஜாக்கிங் போனா அதே இடத்துக்கு வந்து இந்த ஸ்டைல் பையன் வந்திருக்கான். நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு படையல் கேட்டா, எப்பா என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு ஸ்டைல் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நாங்கெல்லாம் இங்க வரக்கூடாதா அப்படின்னு ஸ்டைல் வேற கேட்கிறான். எப்பாரு நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்து இருக்கா, இது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு படையல் பையன் வந்து என்னதான் வார்னிங் கொடுத்தாலும் ஸ்டைல் பையன் அசர மாதிரி தெரியல, என்ன அன்னைக்கு தண்ணியை ஊத்தின மாதிரி இன்னைக்கு தண்ணியை ஊட்டி என்ன மிரட்டலாம் நடிக்கிறேன் என்ன அப்படின்னு ஸ்டைல் பையன் வேற வாரா பேசுறான். அட போட, பண்ணதை திருப்பி பண்ணா போர் அடிச்சுல, நான் அதுக்கும் மேல பண்ண போறேன்னு டக்குன்னு படையல் பையன் என்ன பண்றான்னா காலை போட்டு நசுக்க, அவங்களதான் ஸ்டைலுக்கு இதுக்கு மேல நடக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு நசுக்கி விட்டு போயிட்டான். இவன் என்ன இப்படி இருக்கான், இருந்தாலும் விட மாட்டேன்னு ஸ்டைல் பையன் அடுத்து என்ன போட்டானா கையில மைக் எடுத்து, பாருங்க அவன் தான் படையல், அவனை சீர பண்ணுங்கன்னு ரேப் எல்லாம் பாட சுத்தி முத்தி இருக்க எல்லாருமே படையல் ஸ்டைல்னு ரெண்டு பேர்த்த பார்த்துட்டே இருக்காங்க. வேற மார்த்தை வாங்கிட்டு இருக்கான்னு படையல் பையனா இங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்டைல் பையன் வந்து ஒரு மாதிரி தெரியல, படையல் பையன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தா மார்க்கெட்ல ஸ்டைல் இருக்கான். ஏடா நீங்க கறி வெட்டுற வேலை மட்டும் பாக்குறேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வாயமுள்ள படையல, அதுக்குள்ளே ஸ்டைல் வந்து ஆமாமா நான் இங்க பார்ட் டைமா கூட வேலை பாக்குறேன்னு ஸ்டைல் பையன் சொல்லி இருக்கான். இந்த கிறுக்கு பையன் எங்க இருந்தா வந்தான்னு தெரியல, என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான்னு படையல் பையனுக்கா டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் ஸ்டைல் பையன் வந்து விடுற மாதிரி தெரியல.
ஏப்பா என்னப்பா இது எங்களோட ரெகுலர் கஸ்டமரா நீ ஆகிட்ட, அதனால உனக்கு வந்து பார்த்து பார்த்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணல. உனக்கு வந்து டெலிவரி நானே பண்றேன்ப்பா. ஆனா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன், நீ என்ன வெளியே அனுப்பக்கூடாதான் என்ன, ஓகேவா அப்படின்னு ஸ்டைல் கேட்க, ஆமா நீ கிறுக்குத்தனா போனா வெளியே அனுப்புமா, பிற என்ன வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு படையல் பையன் வேற ஓவரா பேசுறான். இப்பெல்லாம் பேசக்கூடாது வா போலான்னு ஸ்டைல் பையனா ஃபாலோ கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டான். சரி எனக்கு பசிக்குது ஏதாச்சும் கூடப்பா அப்படின்னு ஸ்டைல் கேட்க, ஏன்டா அப்படி உசுர வாங்குற, இப்போதான்டா ரெஸ்டாரண்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆகும்டா அப்படின்னு படையல் சொன்னாலும் பரவாயில்ல இருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டே போறேன்னு ஸ்டைல் பையன் வந்து எங்கேயோ பட்டறை போட்டான். எப்படி இவங்க உட்காந்துருக்காம்ல இது எல்லாத்தையும் இந்த பைசன் பையனும் பார்த்துட்டான். பரவாயில்லையப்பா நாளாக நாளாக நீ அந்த பையனை ரொம்ப க்ளோஸ் ஆகிறீங்க போல இருக்கு அப்படின்னு பைசன் பையன் வேற போட்டு வாங்க பார்த்தா, ஆனா போடா அவனே கிறுக்குத்தனா பின்னாடி சுத்தி இருக்கான், நாங்க என்ன சேர்ந்துட்டா இருக்கோம் அப்படின்னு படையல் பையன் வேற ஓவரா டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்லாம பாரு இந்த ஸ்டைல் பையன் இருக்காம்ல இவனும் உன்னோட அந்த டேட்டா போடுறாம்ல அந்த கிறுக்கு பையனும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, இங்க பாரு அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு படையல் பையன் வந்து வார்னிங்லாம் கொடுக்குறான். என்னடா இது இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சான்னு பைசன் பையனுக்கு உள்ளுக்குள்ள லைட்டா ஷாக்கா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம, பரவாயில்லையப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டு அதான் இப்ப கிடைச்சிருக்கான ஸ்டைலு, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணிக்கே, அதை பாராட்டுறேன். இருந்தாலும் நீயும் அவங்க சேருங்க அப்படின்னு வந்து அது ஒரு டெஸ்டினிப்பா, இதான் விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு பைசன் சொல்ல, நான் ஒரு மிதி அப்படின்னு வேற இந்த படையல் பையன் வந்து ரைமிங்கா பேசி அவனை கலாய்ச்சி விட்டான். ஆனா போங்கடா என்னமோடா உங்க ஜோடி பார்த்தா நல்லாதான் இருக்குன்னு பைசன் பையன் வேற பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். பைசன் பையன் வந்து அண்ணங்கிட்டானா பேசி முடிச்சுட்டு ஸ்டைல் கிட்ட போய் பேச போறான். என்னதான் இருந்தாலும் வருங்காலம் வச்சான் இல்லையா, அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசணும்ல, அதனால பைசன் பையனும் ஸ்டைல் கிட்ட போய் பேச போறான். எப்பா இங்க பாரு காண்டு சொல்றான் நான் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக மட்டும் என் அண்ணனை வந்து லவ் பண்ணாதப்பா, என் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவன், என்ன வெளியே ரஃபா இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்பா, அவன் வந்து எப்படியாச்சும் உன் காதல் வெளியில விளைவிச்சு எப்படியாச்சும் காதல் பண்ண வச்சிரு, அது ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு இந்த பைசன் போய் வந்தனா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். புரியுதுப்பா புரியுது, ஆனா அவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சதானே என்னாலையும் சில அப்ரோச் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஸ்டைலும் கேட்க, கவலையப்படாத நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பைசன் பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டைல் பையன் இவங்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ளே போயிட்டான். அங்க இந்த படையல் பையன் வந்து குக் பண்ண ஸ்டைல் பையன் வாயிட்டு சும்மாவே இல்லாம ரன்னிங் கமெண்ட்ரி கூட மாதிரி வேமா விட்டுங்க வேமா விட்டுங்க வேமா விட்டுங்க அப்படின்னு வந்து ஓவரா பேச, அவன் சொன்ன போர்ஸ்ல வந்து இந்த படையல் பையன் வேற வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசி இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து பைசனை தான் கட்டுறாங்க. அவன் அந்த பவுலிங் போற இடத்துல விளையாட இந்த நேரம் பைசன் கிட்ட வந்து எவனும் ஃப்ரெட் பண்ணி நான் உனக்கு விளையாட சொல்லித்தரேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பிட்ட போட்டு இருக்கான். அதுக்குள்ளே காண்டு போய் வந்துட்டான். ஹே பாருடா நான் எனக்கு வந்து புதுசா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு பைசன் சொல்ல, ஆமாப்பா இவனுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தான்னு புதுசா வந்த பையன் வந்து இப்படிலாம் பேச, ஆனா போடா அவனுக்கு ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இந்த புதுசா வந்த பையன் வந்து பைசன் கிட்ட வந்து ஓவரா வலிஞ்சு நெளிஞ்சு பேச, இது காண்டு பையனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. டக்குன்னு என்ன பண்றான்னா பவுலிங் பால் இருக்குல்ல அதை எடுத்து வந்து டக்குன்னு புதுசா வந்த பையனோட காலில் போட்டு விட்டேன். இதுக்கு மேல ஏதாச்சும் பேச நினைக்கிறேன் என்ன அப்படின்னு வேற காண்டு வந்து பயம் கொடுத்த, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். இதெல்லாம் பார்த்தா இந்த பைசன் பையனா சிரிக்கிறான். நல்லா தாண்டா ஜலஸ் ஆகுற, இருந்தாலும் நம்ம இன்னும் டேட்டே பண்ணல அதுக்குள்ள என்ன ஓவரா பொசசிவ் ஆகுற அப்படின்னு பைசன் வந்து கேட்க, எப்பாரு டேட் பண்றோமோ இல்லையோ நீ யாரோட இப்படிலாம் வளரக்கூடாது அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வேற இவன் பேசியிருக்கான். ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கானேன்னு பைசன் பையனுக்கு உள்ளுக்குள்ள ஹாப்பியா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் படையல் பையன் வந்து ஜிம்முக்கு போனா இங்கேயும் பாருங்க கரெக்டா அந்த ஸ்டைல் பையன் வந்து நிக்கிறான். இங்க என்னடா பண்ற அப்படின்னு படையல் டென்ஷனானா, ஏன்டா இது ஜிம்முடா யார் வேணா வரலாம், ஏன்டா நீ ஓவரா டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஸ்டைல் கேட்கறான். ஏண்டா நான் இருக்கடலாம் உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு படையல் கேட்டா, இதான்ப்பா டெலிபதிங்கிறது அப்படின்னு வேற ஸ்டைல் சொல்லி கடுப்பேத்துறான். தயவு செய்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு படையல் டென்ஷன் ஆகுற, ஏன்பா இப்படிலாம் பேசுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து அவன் பக்கத்துல க்ளோஸா போய் சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளு நான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் போறான். இந்த கிறுக்கு பையன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான்னு படையல் பையனுக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் காண்டு பைசன்னு ரெண்டு பேரும் அவங்க இல்லாம டெவலப் பண்ணியிருக்காங்க.
பரவாயில்லப்பா, நீ ஒரு பையன் சொன்ன ஸ்டைலு, அவன் அண்ணையை பார்த்து பயப்படாம நல்லா தான் அப்ரோச் பண்றான்னு குவைசனும் ஸ்டைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே இவங்க இருக்க மால்ல வந்து சின்னதாக ஒரு போட்டி நடத்துறாங்க. இப்போ டான்ஸ் போட்டி நடக்க போகுது. நீங்க கப்புள்ஸ் ஆடலாம், எப்படின்னா ஆடிக்கலாம், ஆனா சூப்பரா ஆடுறவங்களுக்கு வந்து இந்த கப்பு கிடைக்கும்னு அவங்க சொல்ல, ஏ சூப்பர்டா, எனக்கு இந்த போட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல கூட நம்ம ஜெயிச்சிட்டோம் வையன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு பைசன பையன் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல, இந்த காண்டு பையனை இதுக்காக தானே காத்திருந்தான், வா களத்துல இறங்கலான்னு இவங்க டான்ஸ் ஆடுறீங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் ஆடுறீங்க, கடைசியில எப்படியோ கப்பையும் வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபடைல் பையன் வந்து ஸ்ட்ரீம் பாத் எடுக்க போனா அங்கேயும் பாருங்க ஸ்டைல் பையன் வந்துட்டான். வந்தவன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு படுத்து கிடக்க, ஏன்டா அப்படிலாம் பண்றான்னு ஃபடைல் கேட்க, எப்பா இங்க ஒண்ணு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ்லாம் கிடையாது, மத்தவங்க பார்க்க கூடாது, ஆனா நீ பார்க்கலாம்ப்பா, நீ மட்டும் என்ன முழுசா பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லி சொல்லி இந்த ஸ்டைல் பையன் வந்து ஃபடைல் பையனை வந்து உசுப்பேத்தி விட்டு இருக்கான். எப்பா எனக்கு உன் பேரு ஃபடைலுங்கிற பேர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பேருக்கான மீனிங் என்ன தெரியுமா, பியூர் ஹார்ட், ஆனா உனக்கு வந்து பியூர் ஹார்ட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, நீ பியூரே கிடையாது தெரியுமா அப்படின்னு ஸ்டைல் சொல்லிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்றானா ஃபடைல் பக்கத்துல போறான். போனவன் சும்மா இல்லாம அவன் கீழே கட்டியிருக்கான துண்டு, அந்த துண்டுக்குள்ள கையை விட்டு எப்படியாச்சும் ஃபடைல் பையனை வந்து செடியூஸ் பண்ணலான்னு இவன் ட்ரை பண்ணியிருக்கான். கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கத்துல நெருங்கிட்டான். அதுக்குள்ளே வேற ஒரு ஆள் வந்ததால இவங்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் ஸ்டைல் பையன் வந்து அவன் முயற்சியை கைவிடாம ஃபடைல் பையனை வந்து துரத்தி போயிருக்கான். ஃபடைலுக்கு ஒரு கடத்துல டென்ஷன் ஆகி அவனை இழுத்து வச்சு, இங்க பாரு, நான் போற இடத்துல நீ கரெக்டா வர, டெலிபதி மண்ணாங்கட்டின்னு கதையில அழுதுகிட்டு இருக்காத, எப்படா நீ கரெக்டா வர, ஏன்னா நீ ஃபாலோ பண்ண செய்யற அப்படின்னு ஃபடைல் கேட்க, ஆமாடா ஃபாலோ தான் பண்றேன்னு ஸ்டைல் பையனை ஒத்துக்கிட்ட, உன்னை யார் அனுப்பிவிட்டது அதை முதல்ல சொல்றா அப்படின்னு ஃபடைல் கேட்டா, என்ன எதுக்குடா யாராச்சும் அனுப்பிடணும், நான் உன்னை பார்த்தேன்ல இந்த ஃபர்ஸ்ட் நாள் உன் கார் என் கார் இடிச்சிச்சுல, அன்னைக்கு கார் மட்டும் இடிக்கலப்பா, என் மனசு இடிஞ்சிருச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடு, அதை நீ கேள்விப்பட்டது இல்லையா, எனக்கு உன்னை பார்த்தது வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு, ஐ லைக் யூ, அதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன்னு இவன் சொல்ற கதையெல்லாம் ஃபடைல் பையன் வந்து நம்புற மாதிரி தெரியல, யார்ட அவன் அனுப்பிவிட்டது அப்படின்னு திருப்பி ஃபடைல் பையன் வந்து இதையே கேட்க, என்ன கிறுக்கு பையலே, நான் உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா அப்படின்னு ஸ்டைல் பையன் பேசிக்கிட்டே டப்புன்னு என்ன பண்றான்னா கிஸ்ஸா கொடுத்துட்டான். என்னடா பண்ணியிருக்க, தள்ளிப்போடா அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து என்னதான் விலக்கி விட்டாலும் இந்த பையன் கேட்காம திருப்பி கிஸ்ஸ கொடுத்துக்கிட்டே இருக்கான். பாரு உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அதை ஏத்துக்கிறதுக்கான நாள் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் பேசி விட்டு போறான். ஃபடைல் பையன் கொஞ்சம் கொஞ்சமா உருகிடுவான் போலயே. இன்னொரு பக்கம் இவங்க கப்பாலாம் வாங்கிட்டு வெளியே வராங்க. அப்புறம்ப்பா நான் என்ன கேட்டாலும் நீ பண்றேன்னு சொன்ன அப்படின்னு காண்டு பையன் வேற இப்படி இருக்க, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு பைசனை கேட்கறான். அதான் அன்னைக்கு ராத்திரி பண்ணோம்ல அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி இந்த காண்டு பையன் இருக்க பைசனுக்கு புரியுது. இருந்தாலும் என்னது அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு, மறந்து போச்சு, ஏதாச்சும் நடந்துச்சா என்ன அப்படின்னு பைசன் பையன் வந்து என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான். ஆனா படுவாவே எப்படா இப்படிலாம் பேச்சு மாத்தி பேசியிருக்கேன், சரி மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் வேணா மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றேன், ஒரு ரிஹர்சல் மாதிரி நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ஓகேவா அப்படின்னு காண்டு பையன் வேற விடமாட்டான் போல திருப்பி கேட்க, எப்பாடா என் அண்ணன் கூட தெரிஞ்சுனா ஏன் அவ்வளவுதான் போட்டு தெளிவான், தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் பையன் போலான்னு பார்த்தாலும் காண்டு விடமாடிக்கான். சரி உடுப்பா, அவ்வளவு பெரிய சம்பவம் தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாச்சும் கொடுத்து விட்டு போயேன் அப்படின்னு காண்டு கேட்க, சரின்னு பைசன் பையன் வந்து கண்ணத்துல கொடுத்தா அது மட்டும் போதாது, லிப்ஸ்டிக் கொடுன்னு இந்த காண்டு பையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கான். சரிடா கொடுத்து தொலைறேன்னு பைசன் பையன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கப்பை வாங்கிட்டு வீட்டுக்கே போறான். வீட்டுக்குள்ள ஃபடைல் பையன் வந்து கன் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. இதை பார்த்தோன்னே அவ்வளவுதான் பைசன் பையனே ஒரு நிமிஷம் பதறிட்டான். ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு பைசன் கேட்க, சரி இப்ப எங்க போயிட்டு வந்த அத மாதிரி சொல்லு அப்படின்னு ஃபடைல் கேட்க, அது சும்மா ஊரை சுத்திட்டு வந்தேனே. இந்த பைசன் பையன் வந்து ஓவரா நடிக்காதடா, நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாருன்னு ஃபடைல் காட்ட, அதுல இவங்க டான்ஸ் ஆனாங்களே அதை எவனோ ஒருத்தன் வந்து சோசியல் மீடியால போட்டு விட்டுருக்கான். என்ன கர்மத்தடா பண்ணி வச்சிருக்க, நான் தான் திருப்பி சொல்றேன்ல அவன் கூட பழகாதடா அப்படின்னு ஃபடைல் என்னதான் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேக்கான். அட போடா, இது என்ன இருக்கு, இங்க பாருடா, நம்ம மற்ற மக்கள் கூட வந்து சகஜமா பழகினாதான் மற்றவங்களுக்கு நம்ம மேல வந்து டவுட் வராது, அதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கேன். துப்பாக்கி படம்லாம் பார்த்தது இல்லையா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இப்படிதான் மக்களா கலந்துருப்பாங்க, அப்போதான்டா சந்தேகம் வராது அப்படின்னு வேற இந்த பைசன் பையன் வந்து ஏத்தி விட, நான் மறுபடியும் சொல்றேன்டா, நீ அவனை நம்பாதடா, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் பக்கத்துல நெருங்குறான்னு ஃபடைல் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பைசன் பையன் வந்து கேட்க மாட்டேக்கான். உடுப்பா, எதுக்கு அவனை பத்தி பேசியிருக்க, அப்புறம் ஓ ஆளு ஸ்டைல்
ஃபடையில என்ன நீ அவனா கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிறீங்க போல இருக்கு, எப்படி உங்க காதல் வந்து எந்த ரூட்ல போயிருக்கு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு பைசன் பையன் வந்து பேச்ச மாத்தாத அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து டென்ஷனாக அட விடுப்பா இதுல என்ன இருக்கு அடி. இந்த பைசன் பையன் வந்து ஃபடைல் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேக்கான். ஏன்டா உன்கிட்ட பேசுறோம் சோதைகிட்ட பேசுறோம் ஒண்ணுதான், என்னமோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபடைல் பையன் உள்ள போறான். இந்த பைசன் பையனா கேட்க மாட்டேக்கான். இவங்க டான்ஸ் ஆனாங்களே அதை கூட சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாங்களே, அதை மறுபடியும் போட்டு விட்டு பைசன் பையன் வந்து டான்ஸ் ஆடுறான். இவன் வேற உசுர வாங்கி தொழிறான், இது வேற காதில் விழுந்தா நமக்கு டென்ஷன் ஆகுதுன்னு இந்த படையல் பையன் என்ன பண்றான்னா காதல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு இவனுக்கு நினைப்பு எங்கெங்கேயோ போகுது. அதான் இந்த ஸ்டைல் பையன் வந்து அந்த ஸ்ட்ரீம் பார்த்து எடுக்கும் போது என்னென்னமோ ஸ்டடிஸ் பண்ற மாதிரி பண்ணாமல அந்த விஷயம் எல்லாமே இப்ப படையல் பையனுக்கு வந்து கண் முன்னாடி வந்து வந்து போகுது. வந்து போனதுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் மேல வந்து சம்பவம் பண்ணணும் நினப்பு வருது. இவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம இவனுக்கு இவனே என்னென்னமோ பண்றான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படையல் பையனுக்கு அப்போ இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லவ் ஸ்டார்ட் ஆயிரும் போல இருக்கு. ஓகே, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.